வணக்கங்க. செம்பருத்தி பூ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூஸ் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கேட்பாங்க. இதை அப்பப்போ நான் செய்வேங்க. உங்களுக்கு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் 4 எலுமிச்சைப்பழம், கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி பூ, 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 1 லிட்டருக்கு 1/4 கிலோ சர்க்கரை அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து தண்ணி வச்ச பிறகு சர்க்கரையும் அப்படியே சேர்த்து கலக்கி விட்டு ஒரு கொதி கொதிச்சாவே போதுங்க. அதிகம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்த பிறகு கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி பூ சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு மூடிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்தா அதில் பூவோட சாரும் கற்பூரவள்ளி சாரும் இறங்கி இருக்கும். அந்த பூவையும் அந்த இலையையும் எடுத்த பிறகு எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு வச்சதை அதில் சேர்த்து கலக்கி நல்லா ஆற விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது அப்பப்போ எல்லாருமே குடிக்கலாம். தேவையில்லாத ஜூஸை கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. பிபி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி குடிக்கலாம். இதில் 3/4 கிளாஸ் ஜூஸ் ஊற்றி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் ஆனாலும் குடிக்கலாம். நல்லாயிருக்கும்.